கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாக தேவனுடைய நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவனுடைய பெரிய கிருபையினால தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 முத்திரைகள் குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய தேவனுடைய பெரிய கிருபையினால இந்த நாள்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா 4வது முத்திரையை நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இந்த ஒரு பாடத்துக்கு நம்ம கடந்து போறதுக்கு முன்பதாக இது வரைக்கும் பார்த்த காரியங்கள் கவனிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல விசேஷமாக 6ஆம் அதிகாரத்துல முத்திரைகள் குறித்து நம்ம தியானிக்கும் போது நம்ம எந்தெந்த வகையான குதிரைகள் பார்த்திருக்கிறோம் சொல்லும் போது, முதலாவது சபை எபேசோடைய தூதர் அப்போஸ்தலன் பவுல். சோ அந்த ஒரு சபைக்கான ஏற்றகால ஆகாரமா தேவன் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது, ஆதிகால அப்போஸ்தலர்கள் வழியாகத்தான் இந்த 7 சபை காலகட்டத்தை தேவன் வழி நடத்துறார். அதுல விசேஷமா அப்போஸ்தலன் பவுல தான் தேவன் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது அந்த சபைக்கான தூதரா அவர் நியமிச்சு வழி நடத்தின்னு வந்தார் கர்த்தர் இயேசு மூலியமா. அப்படி கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ உபதேசம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது வெள்ளேர்னு இருந்துச்சு, பரிசுத்தமா இருந்துச்சு. அதுதான் நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்துல வெள்ளை குதிரையா இருந்தது நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுக்கு, அதாவது 2வது சபை பார்க்கும்போது கடைசி அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் மரிச்சிட்ட பிறகு சுமர்னா சபையில என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது உபதேசத்தோடைய அந்த ஒரு நிலை என்ன ஆயிடுச்சுன்னா சிவப்பா மாறிடுச்சு. அப்படின்னா அந்த ஒரு சுத்தமான உபதேசத்து மத்தியில உபதேசம் பாவங்கள் உள்ள என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அந்த உபதேசம் சிவப்பா மாறுச்சு. இது 2வது சபையில, அதாவது அப்போஸ்தலர்கள் குறிப்பிடுற போல அந்தி கிறிஸ்து அமைப்பு உங்கள் மத்தியில இருக்கிறது என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அது வளர ஆரம்பிச்ச காலம் 2வது சபை. அதுதான் நம்ம கவனிக்கும் போது அப்போஸ்தலர்களா மறிச்சிட்டு பிறக்க அந்த பிசாசானவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஒரு கோதுமை மத்தியில கலைகளை என்ன பண்ணிட்டான்னா விதிச்சுட்டான். உண்மையான சபை போல இருக்கும், ஆனா அது யாருங்க, முற்றிலுமாக அது கலைகள் வகுப்பார் நம்ம பார்க்கிறோம். இதுதான் 2வது முத்திரையில நம்ம பார்த்தோம். 3வது முத்திரை நம்ம கவனிக்கும் போது அதே உபதேசம் என்ன ஆயிடுச்சு, முற்றிலுமாக கருப்பாயிடுச்சு. பெர்கமு சபையில ஏரியஸ் தூதரா அந்த ஒரு ஊழியம் செய்ய காலத்துல முழுமையா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு சத்தியத்தோடைய அந்த ஒரு வெளிச்சமே இல்லாதபடிக்கு முற்றிலுமாக உபதேசம் கருப்பாயிடுச்சு. அதுலயும் ரொம்ப முக்கியமான உபதேசம் எந்த உபதேசம் நம்ம பார்க்கும்போது ரான்சம், ஈடுபலி, அன்றாட பலியை நீக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பாலாக்குகிற அருவருப்ப சபைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ரான்சம சைட்ல வச்சுட்டு பூஜை பலி, மாஸ் டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் சொல்லுவாங்க, மாஸ் திருபலி, அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் அன்றாட பலியை நீக்கிட்டு பாலாக்குகிற அருவருப்பை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு மிகப்பெரிய விசுவாச துரோகம் ஏற்படுத்திட்டாங்க. அதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பானவர்களே, அந்த ஒரு கடுகு விதை எப்படி அது ஒரு சின்னதா விழுந்தாலும் ஒரு மிகப்பெரிய மரமா மாறிச்சோ, அதே போல இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு சபைக்குள்ள சின்னதா உருவாகி அது மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனா, ஒரு மிகப்பெரிய அமைப்பா அது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது 3வது சபையில அது உருவம் எடுத்துச்சு முழுமையா. அப்போ நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனங்கள் நம்ம பார்த்து போன வாரம் முடிச்சோம். அந்த வசனத்தை நம்ம மறுபடியும் வாசிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் தான் இன்னைக்கு நம்ம 4வது முத்திரைக்கு ஒரு மிகப்பெரிய லீடு கிடைக்கும். அது நம்ம கவனிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கக்கூடிய வசனம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டோம். அதாவது இந்த ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கும் போதுங்க, ஒரு பணத்துக்கு 1 கோதுமை, அதாவது 1 ரூபாய்க்கு 1 கோதுமை, 1 ரூபாய்க்கு 3 படி பார்லி, அதாவது வார் கோதுமை, எண்ணெயும்
ராட்சரசமும் சேதப்படுத்தாத இருப்பாயாக. சோ இதுதான் நம்ம கவனிக்கும் போது கடந்த வாரம் நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, அந்த ஒரு மூன்றாவது முத்திரை அது உடைக்கும் போது உபதேசத்துடைய நிறை என்ன ஆயிடுச்சுன்னா கருத்து போயிடுச்சுன்னா ஃபுல்லா டார்க் ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்றாட பலி நீக்கிட்டு பாலாக்குற அருவருப்பும் விசுவாச துரோகமோ காலமோ பிரமாணமோ மாத்தக்கூடிய நிகழ்வு எல்லாமே நடந்தாலும் கர்த்தர் இயேசுவோடைய கையில வந்து சபை, உண்மையான சபையோட கண்ட்ரோல் இருக்கிறதுன்னு இந்த ஒரு வசனத்தை நம்ம கவனிக்கும் போது, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை எதை குறிக்குதுன்னா, ஒரு பணம் என்றது அன்றாட கூலி. நம்ம பெண்ணி பேரபல பார்த்தோம், அன்றாட கூலி அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் இயேசு ஏறெடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ், அவரு ஏறெடுக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சி பிரயாசத்தோடைய பலன் என்னன்னு பார்க்கும்போது ஒரு படி கோதுமைனா உண்மையான சபையோடைய வெளிப்பாடு. அது யாராலும் என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. அதே போல ஒரு பணத்துக்கு 3 படியான வார் கோதுமை எதை குறிக்குதுன்னா, வார் கோதுமை அந்த காலத்துல பொதுவா அன்றாட உணவுக்கு தேவைப்படுகிற அந்த ஒரு கோதுமை, அவங்களுடைய ஒரு நாளைக்கான மீல்ஸ் தான் அந்த 3 படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உண்மையான சபை மக்களுக்கு, புதிய சிருஷ்டிகளுக்கு 3 படியான வார் கோதுமை போல இருக்கக்கூடிய உபதேசம் அது மாற்றப்படாது. என்னன்னா விசுவாசம், நம்பிக்கை மற்றும் அன்பு. யாரெல்லாம் கர்த்தர் இயேசுவை விசுவாசிச்சுட்டாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா நீதிமான ஆவாங்க. நீதிமானா என்ன பண்ணுவாங்க? இது வந்து யாருனால தடுக்க முடியாதுன்னா அந்தி கிறிஸ்து அமைப்புனால தடுக்க முடியாது. விசுவாசிச்சுட்டா போதும், அவங்க என்ன ஆயிடுவாங்க, நீதிமான் ஆயிடுவாங்க. அதுதான் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு ஈடுபலி மேல ஒருத்தர் விசுவாசம் வச்சுட்டா கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு, அவங்கள இழுத்து கொண்டார். சோ இதெல்லாம் வந்து அவங்களால மாத்த முடியாத சத்தியங்கள். ஆனா அந்தி கிறிஸ்து அமைப்பு என்ன பண்ணிட்டாங்க, இந்த உபதேசத்துல கை வச்சாங்க. நம்பிக்கை, நம்மளுடைய நம்பிக்கை என்னங்க, நம்ம மறிச்சா கர்த்தரோட கூட உயிர் தெழுவோம். அந்த ரிசரக்ஷனுடைய நம்பிக்கை கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சில குரு உபதேசத்தை கொண்டு வந்துட்டாங்க. நரக போதனைகள், புலிகேற்றி, உத்திரிக்க ஸ்தலம், அந்த மாதிரி நிறைய உபதேசத்தை கொண்டு வந்து நம்பிக்கையை என்ன பண்ணிட்டாங்க, பாலாக்கிட்டாங்க. அதே போல அன்பு, தேவன் தன்னுடைய ஒரே பிறன குமாரனை இவ்வளவாக அன்பு செஞ்சது உலகத்துக்கு என்ன பண்ணாரு, அமிச்ச அந்த அன்பே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்றாட பலிய கர்த்தர் இயேசு ஒரே தடவை தான் மறிச்சார். அந்த ஈடு பலியை நம்ம நினைவு கூறுறோம், கர்த்தருடைய அந்த ஒரு நினைவு கூறுதல் வருடத்துக்கு ஒரு முறை. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு பூஜை பலியில என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் இயேசு என்ன பண்றாங்க, ஒடிக்கிறாங்க. இதனால தேவனுடைய மிகப்பெரிய அன்பு அவங்க என்ன பண்றாங்கன்னா கொச்சப்படுத்துற வண்ணமாக அவங்களுடைய செயல்கள் இருந்துச்சு நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய அதே போல எண்ணெயும் திராட்சரசமும் சேதப்படுத்தாதுன்னா, இந்த புதிய சிருஷ்டியோட அழைப்புல ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தாவி வரும். இது அந்தி கிறிஸ்துவ அமைப்பினால ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அதே போல திராட்சரசம் நம்மளுடைய மெமோரியல்ல நம்ம தியானிக்கிறோம் இல்லைங்களா, அப்பமும் ரசமும். அப்பம் குறிக்கிறது நீதிமானாக்கப்படுற நிலை, ரசம் குறிக்கிறது பரிசுத்தமாகக்கூடிய நிலை. அந்த ஒரு கான்சிகிரேஷன்ல ஒருத்தர் உள்ள வந்துட்டா அவங்க பலியாகிறது இவங்களால என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படின்னா முழு கண்ட்ரோல் யார் எடுத்துக்கிறாருன்னா கர்த்தர் இயேசு எடுத்துக்கிறாங்க. அவ்வளவு பெரிய அந்தி கிறிஸ்து அமைப்பு அவங்க என்னத்தான் செஞ்சாலும் ஒரு புதிய சிருஷ்டி மேல அவங்க கோதுமை மணியா மாறுதோ, அவங்களுக்கான விசுவாசம், நம்பிக்கை, அன்பு எனக்கூடிய சத்தியங்கள் வந்து தொடர்ச்சியா கொடுக்கிறதோ, தேவனிடத்துல பரிசுத்த ஆவியினால் ஜனிப்பிக்கப்படுற விஷயமோ இல்ல அவங்க முன் வந்து தானாக பாவ நிவாரண பலியாக தங்களை ஒப்பு கொடுக்கிறதோ, அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு அவங்களால தடுக்கவே முடியாது. இதுக்கான பர்மிஷன் கர்த்தர் என்ன பண்ணல, அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஒருவேளை இந்த ஒரு காரியம் நிறைவேறும் போது அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு இவங்க கொன்னே போட்டாலும் இவங்க புதிய சிருஷ்டியா மாறுது அவங்களால என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. அதுதான் எண்ணெயும் திராட்சை ரசத்தை அதை சேதப்படுத்தாதே எனக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம கவனிக்கிறோம். இந்த ஒரு காரியத்துல நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ என்ன நடக்குதுன்னா 3வது சபை, பெருகமு சபை வந்து நிறைவுக்கு வருது. ஆனாலும்
என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது உபதேசத்துடைய நிலைப்பாடு வந்து இன்னமும் என்ன ஆகுதுன்னா கீழ்த்தரமா தான் போகுது, டிக்ளைன் தான் ஆகுது, இன்னமும் கீழ்த்தரமா தான் போகுது. எப்படின்னா அன்பான சகோதர சகோதரிகளே பாருங்க, நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல கவனிக்கும் போது வெள்ளையா இருந்துச்சு, சிவப்பா மாறுச்சு, கருப்பா மாறுச்சு. இப்போ 4வது முத்திரையில என்ன எப்படி மாறப்போகுது கவனிக்கும் போது இன்னும் உபதேசத்தோட நிலை எப்படி ஆகுது, கீழ்த்தரமா தான் போகுது. அது எப்படி கீழ்த்தரமா போகுது, இன்னும் சபையோடைய அனுபவங்கள் அது எந்த அளவுக்கு அவங்க ஒரு கடினத்துக்குள்ள கஷ்டத்துக்குள்ள போறாங்க தான் நம்ம இந்த நாள்ல கவனிக்கிறோம். 4வது முத்திரையில வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனிக்கலாம். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். இப்ப என்ன நடக்குதுன்னு கவனிக்கும் போது 4வது முத்திரையை ஒடிக்கும் போது அந்த ஒரு தேவனுடைய சிங்காசனம் மத்தியில் இருக்கக்கூடிய 4வது மிருகம் வந்து பார் அப்படின்னு யோவான் வகுப்பாருக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. அப்போ யோவான் பாக்குறாரு. இப்ப நம்ம யார் பாக்குறதுன்னா யோவான் வகுப்பார இருக்கிற உண்மையான சபை வாய்ப்புல இருக்கக்கூடிய நம்ம பாக்குறோம். என்ன நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே 4வது முத்திரை திறக்கப்படுது. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ஒவ்வொரு முத்திரையும் முடியும் போதும் அந்த சபையோடைய ஆரம்ப காலத்தை பார்க்கலாம், அந்த சபையோட முடிவு தான் ரொம்ப முக்கியம். அது எந்த விதத்துல முடியுதுன்னு, கருப்பு குதிரையா உபதேசம் கருந்து போயிட்டு அந்த ஒரு பிளாக் டார்க் ஏஜா முடியுது. அந்த ஒரு 4வது அது அப்படியே தொடர்ச்சியா அது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அது கண்டினியூ ஆகும் போது என்ன நடக்குதுன்னு கவனிக்கும் போது 4வது சபை காலம் துவங்குது. இப்ப யார் உள்ள வராருன்னு பார்க்கும்போது பீட்டர் வால்டோ உள்ள வராரு 4வது முத்திரைய திறக்கும் போது. இப்போ அந்த பீட்டர் வால்டோ அவருடைய ஊழியம் நம்ம கவனிக்கும் போது நம்ம கவனிக்க போறோம் அவருடைய ஊழியம் அதோடைய இம்பாக்ட் என்னாச்சுன்னு. ஆனா இந்த மாதிரி பீட்டர் வால்டோ உள்ள வந்தாலும் யாருடைய ஆளுகை தான் உச்சக்கட்டத்துல இருந்துச்சுன்னு பார்க்கும்போது போப்பு மார்க்கத்தோடைய ஆளுகை தான், டாக்டசி ரூல் தான் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது ஒரு உச்சக்கட்டத்துல இருந்தது. ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்றாட பலியை நீக்கிட்டு பாலாக்குகிற அருவருப்பு மாத்திரம் கொண்டு வரல, காலங்கள் பிரமாணங்கள் நேரங்கள் கொண்டு வந்துட்டு விசுவாச துரோகத்தை வந்துட்டாங்க. அந்த கேட்டன் மனுஷனுடைய உச்சக்கட்டத்துக்கு போறதுனால எல்லா வெளிச்சமும் என்ன ஆயிடுச்சுன்னா சத்தியத்துல இருக்கக்கூடிய எல்லா வெளிச்சமும் போயிடுச்சு. பாருங்க, this period is the bottom, the nadir of the Christian experience. From this point forward things improve slowly but surely. அப்படின்னா இந்த ஒரு 4ஆம் முத்திரை 4ஆம் சபை காலம் வந்து ஒரு உச்சக்கட்ட அனுபவம் யாருக்குன்னா உண்மையான சபைக்கு. ஆனா இந்த சபைக்கு வரக்கூடிய அடுத்த சபையில வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஆவிக்குரியமான வளர்ச்சி துவங்குது. ஆனா அந்த ஆவிக்குரியமான வளர்ச்சி துவங்கறதுக்கு முன்பதாக இந்த சபையோடைய அனுபவம் வந்து எப்படின்னா ரொம்பவே கஷ்டமான அனுபவம். ஒரு பாட்டம், அதாவது என்னன்னா ஒரு உச்சக்கட்ட கஷ்டத்துல இருந்த சபை காலம்னா அது வந்து 4வது சபை காலம் தான். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம கவனிக்கும் போது இந்த மாதிரி அந்த தூதர் என்ன பண்றாருன்னா யோவான் வகுப்பார வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும் போது தியேத்தரா சபையில அவங்களுக்கு வந்த அந்த ஒரு அனுபவத்தை குறித்து பார்க்கும்போது எந்த ஒரு தேவனுடைய அந்த ஒரு ஜீவி வந்து யோவான் வகுப்பார கைட் பண்றாங்கன்னு அந்த ஒரு காரியத்தை காமிக்கிறது. அது வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த வரிசையில எந்த ஒரு ஜீவி வருது நம்ம கவனிக்கும் போது, முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும் 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும் 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும் 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகும். இப்ப 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகு அப்படின்னா அது உயர்ந்த இடத்துல தான் அது பார்க்கும் ஒரு காரியத்தை. அப்படின்னா இந்த 4ஆம் ஜீவன் எது குறிக்குதுன்னு கவனிக்கும் போது தேவனுடைய ஞானம், தேவனுடைய ஞானம். இப்ப தேவனுடைய ஞானம் வந்து யோவான் வகுப்பார கொண்டு வந்துட்டு இந்த 4வது முத்திரையில என்ன நடக்குது கவனிங்கன்னு சொல்லும் போது, ஞானம் அப்படின்னு சொன்னாலே அன்பான சகோதர சகோதரிகளே யோசிக்கிறது, வழி நடத்துறது, தூரத்துல நடக்கிறது பாக்குறது, இதெல்லாம் தான் என்ன சொல்லுவாங்க ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா
அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம கவனிக்கக்கூடியது எல்லாமே எது சம்பந்தப்பட்டதற்குன்னு பார்க்கும்போது ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான், அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அதுதான் 4வது சபை காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா முற்றிலுமா போயிடுச்சு. இப்போ பிரச்சனை எதுக்கோன்னு பார்க்கும்போது அந்தி கிறிஸ்து அமைப்பு தேவ ஞானத்தை குறைப்பாங்க. 4ஆம் சபை தூதர் பீட்டர் வால்டோ தேவ ஞானத்தை உயர்த்தி பிடிப்பார். இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை தான் 4வது முத்திரை. இப்ப தேவனுடைய ஞானம் அவர் பார்க்கிறார். இதுக்கு மேல சபை உடைய விஷயத்துல உச்சக்கட்ட உபதேசமோ உச்சக்கட்ட விசுவாச துரோகமோ காலங்களோ பிரமாணங்களோ என்ன ஆயிடுச்சு, மாற்றப்பட்டுச்சு. இனிமே ஒரு புதிய சிருஷ்டி கடந்து போகுது ரொம்பவே சிரமம் சொல்லிட்டு தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, பீட்டர் வால்டோவை யூஸ் பண்றாரு. அப்படி அவர் யூஸ் பண்ணும் போது அங்க நடந்த சூழல் எப்படி இருக்குன்னு நம்ம கவனிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்கு 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள். ரெவலேஷன் 6:8 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். இப்ப நம்ம கவனிக்கும் போது மங்கின நிறைவுள்ள ஒரு குதிரையை கண்டேன். இப்ப யோவான் கவனிக்கிறார் இந்த சூழல்ல உண்மையான சபை எப்படி போகும், தேவனுடைய ஞானம் எப்படி பயன்பட போகுது, இது அதனால அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய தூதரை எப்படி அது பயன்படுத்துவாங்கன்னு கவனிக்கும் போது இப்ப அந்த உபதேசத்துடைய நிலை கவனிக்கும் போது மங்கின நிறம், பேல் கலர். இதோ இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். இதோ எப்பவுமே வெளிப்படுத்தின விசேஷத்துல பிஹோல்ட் இதோ அப்படின்னு சொன்னாலே நம்ம கொஞ்சம் உற்று கவனிச்சு பார்க்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. இதுல ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்கு. என்னன்னு கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் அவர் எப்படி தங்களுடைய ஜனங்களை காத்துக்கொள்வார், வழி நடத்துவார். கவனிக்கும் போது மங்கின நிற குதிரை, மங்கின நிற, அதாவது இங்கிலீஷ்ல நம்ம போனீங்க பேல் ஆர்ஸ், பேல் பேல் மங்கின நிற. அதாவது இதோடைய கிரீக்கு பதத்துல நம்ம கவனிக்கும் போது சாலோரஸ் அப்படின்னு வருது. சாலோரஸ் அப்படின்னா பச்சை நிறம் அப்படின்னு சொல்றாங்க. பச்சை நிறம் அப்படின்னா பச்சைனா பச்சை பச்சையர்னு இருக்காது, இது வெளுத்த பச்சை, லைட் கிரீன், லைட் கிரீன் அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கு. பொதுவா பச்சை எது குறிக்குதுன்னு பார்க்கும்போது ஜீவன் குறிக்குது, லைஃப், ஜீவனை குறிக்குது பச்சை கலர். ஆனா இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த குதிரையோட நிறம் என்ன இருக்குன்னா பச்சை கலர்ல இருக்குது. பச்சைனா நீங்க ரொம்ப டார்க் கிரீன் நினைச்சுக்க வேண்டாம், அதாவது வெள்ளை கலந்த பச்சை, வெள்ளை கலந்த பச்சை. ஒரு ஒரு தாவரங்கள் பச்சையா இருந்துச்சுன்னா அது செழிப்பா இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஒரு அனிமல்ஸ் இல்ல ஒரு மிருகம் வெளுத்த பச்சையா இருந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம் கவனிக்கும் போது அந்த மிருகத்துக்குள்ள ரத்தம் இல்லாத ஒரு சூழல், ரத்தம் என்ன ஆயிட்டு இருக்கு, வற்றி போயிருக்கு. அதான் டாக்டர் நம்ம பொதுவா பார்க்குவாங்க இல்லைங்களா, என்ன கண்ணெல்லாம் அப்படியே வெள்ளையா இருக்கு, உங்க பாடியில ரத்தம் இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் அர்த்தம். மங்கின பச்சை அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது பொதுவா மிருகத்துக்கு என்ன ஆகும்னு பார்க்கும்போது அதுங்களுக்குல ரத்தம் ரத்தம் ஓட்டம் சரியா இல்லைன்னா, இல்ல ரத்தம் முற்றிலுமாக குறைந்த நிலையில இருந்துச்சுன்னா அந்த ஒரு குதிரை என்னன்னா வெளுத்து போன மாதிரி ஆயிடும். அப்படிதான் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது உபதேசத்துடைய நிலை ஆயிடுச்சு, ஜீவனே இல்லாத ஒரு நிலை. ரத்தம் ஜீவனை குறிக்குது, வெளுத்து போன ஒரு நிலை, எப்ப வேணா உளுந்து செத்துடலாம். அந்த மாதிரி ஒரு நிலை தான் எந்த குதிரைங்க, பச்சை குதிரை, பேல் ஆர்ஸ். தமிழ்ல அது எப்படி வருதுங்க, மங்கின நிறம், மங்கின நிறம். சரி, இந்த ஒரு மங்கின நிறம் குதிரை மேல யார் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம கவனிக்கும் போது யார் உட்காந்துட்டு இருக்குங்க, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாருங்க, அது மேல உட்காந்துட்டு இருக்கிறவரோட பேர் என்னன்னா மரணம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உபதேசத்துக்கு மேல மரணம் எனக்கூடிய ஒரு விஷயம் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு போப்பு மார்க்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சுத்த
மொத்தமா டாக்டரினே என்ன ஆயிட்டாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் கொண்டு போயிட்டாங்க. செத்து போன நிலை. இனிமே சத்தியத்துல ஒரே ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்ல. இத வேற மாதிரி எப்படி சொல்லணும்னா, ஒரு வேளை அவங்களுடைய உபதேசத்துல ஒருத்தர் மாட்டினாங்கன்னா, அந்த உபதேசத்துக்குள்ள ஒருத்தர் இருந்தாங்கன்னா, அவங்க பரிசுத்தவான ஆகக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அவங்க என்ன ஆயிடுவாங்க, ஆவிக்குரிய நிலையில செத்தே போயிடுவாங்க. அதுதான் கவனிக்கும் போது உபதேசத்து மேல உக்காந்துட்டு பேர் என்னங்க, மரணம் மற்றும் மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது. பாருங்க, பாதாளம் அவன் பின் சென்றது. அப்படின்னா இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, ஒருத்தரை நம்ம எக்ஸ்ட்ரீமா திட்டணும்னா எப்படி திட்டுவோம், உனக்கு சாவு வராதான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கர்த்தர் இயேசு அட்ரஸ் பண்றாரு யார, போப்பு மார்க்கத்தை. ஒருவேளை அவங்க பின்னாடி யாராவது போனாங்கன்னா, அந்த உபதேசத்தை யாராவது கை கொண்டாங்கன்னா, அவங்களுக்கு என்னத்தான் கடைசியில நிலைன்னு கவனிக்கும் போது மரணம் தான். அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு நம்ம கவனிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, உபதேசத்தோடைய நிலை, உண்மையான டாக்டரின், தேவன் கொடுத்த வசனத்தோடைய நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, செத்து போன நிலையில அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய சபை மக்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி ஆயிடுச்சுன்னா, செத்து போன ஒரு நிலை. அதுல ஞானமும் இல்ல, சத்தியமும் இல்லை. இதுதான் போக்கு மார்க்கம் பண்ணுது. இத பாக்குறாரு தேவன். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சூழல்ல உண்மையான சபை இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவனால புதிய சிருஷ்டியாக இருக்க முடியாது, ஜீவனோடும் இருக்க முடியாது. கவனிக்கிறதுனால தான் தேவனுடைய ஞானம் இங்க என்ன ஆகுதுன்னா பயன்படுது. எப்படி தேவனுடைய ஞானம் பயன்படுது நம்ம கவனிக்கும் போது, பீட்டர் வால்டோ மூலியமா, பீட்டர் வால்டோவோ அவருடைய கூட இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு கிடைச்ச வேத வசனத்தை ஐரோப்பா தேசம் முழுவதும் போய் பரவ ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது பெரிய பெரிய சத்தியங்கிறாங்க, கர்த்தர் இயேசு சொன்ன அவங்க கையில இருந்த கொஞ்சம் வேதத்துடைய வெளிச்சத்துன்னு போயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, தொடர்ச்சியா என்ன பண்றாங்கன்னா போயிட்டு அவங்க ஊழியம் செய்யறாங்க. நம்ம எடுக்கக்கூடிய மிகப்பெரிய லெசன் என்னன்னு பார்க்கும் போது, தேவன் நம்ம கிட்ட, உண்மையான சபை கிட்ட, புதிய சிருஷ்டி கிட்ட அவர் எப்படி பேசுறாருன்னா, தூதர்கள் மூலியமா தான் பேசுவார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 4வது சபையில எப்படித்தான் தேவன் கம்யூனிகேட் பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது, பீட்டர் வால்டோ மூலியமா தான். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் தேவனுடைய வசனத்துல இருக்கக்கூடிய அவருக்கு அந்த காலத்துல வெளிப்பட்ட சத்தியம் மூலியமா சொல்லும் போதுதான் சபை, உண்மையான சபை என்ன ஆயிடுச்சு, ஜீவன் உள்ளதா இருந்துச்சு. ஒருவேளை அந்த ஒரு சத்தத்தை கேட்காத மற்ற ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க எது மேலதான் டிராவல் பண்ணிருக்கிறாங்க, சாவும் பாதாளம் தான். அந்த அளவுக்கு உபதேசத்தை என்ன பண்ணிட்டான் அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு, போப்பு மார்க்கம் முற்றிலுமாக அந்த ஒரு அருவருப்பான உபதேசத்தை கொண்டு வந்துட்டான். பீட்டர் வால்டோ அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, தொடர்ச்சியா அவருடைய ஊழியம் ஐரோப்பா முழுவதும் அது பறந்து விரிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, அங்க உண்மையான புதிய சிருஷ்டிகள், ஆங்காங்க இருக்கக்கூடிய புதிய சிருஷ்டிகள், அவங்களுக்கான ஏற்றகால சத்தியம் தொடர்ச்சியா என்ன ஆயிட்டு இருக்கு, ஃபீட் பண்ணினே இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ அதுதான் நம்ம கவனிக்கும் போது, போன முத்திரையில ஒரு லீடு, ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம்னு சொன்னோம். என்னன்னா 3 படி வார் கோதுமை. அந்த 3 படி வார் கோதுமை இங்க பயன்படுது. அதுதான் நம்ம கவனிக்கும் போது 4வது முத்திரை. இது அப்படியே பேரலா எந்த ஓமைக்கு நம்ம ஒப்பிட்டு பாக்குறோம்னா, அந்த ஒரு புளித்தமாவு எனக்கூடிய ஓமை வாசிக்கலாம். மத்தேயு 13:33, மேத்யூ 13:33. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடுக்கி வைத்தாள் என்றார். இப்ப அந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும் போது, ஒரு புளித்த மாவு அப்படின்னா என்ன, இந்த புளித்த மாவுனா அந்த ஸ்திரீ தான் அந்தி கிறிஸ்து. அது செய்யக்கூடிய உபதேசம்ல என்னதான், ஒரு புளித்த மாவு, பாவம், முழுமையா குரு உபதேசம் தான் அந்த புளித்த மாவு. இப்ப அந்த புளித்த மாவுல இவங்க என்ன பண்றாங்கன்னா 3 படி மாவு, 3 படி மாவு. இந்த 3 படி மாவு நம்ம எங்க பார்த்தோம், 2 வசனத்துக்கு முன்னாடிதான் பார்த்தோம் வெளிப்படுத்தல விசேஷத்துல. ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை.
அதுதான் அந்த 3 படி வார் கோதுமை என்ன சொல்லிக்குதுங்க? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இப்ப ஏற்கனவே அந்த புளித்த மாவுல விசுவாசத்தை போட்டு கலக்குறாங்க, நம்பிக்கைய போட்டு கலக்குறாங்க, தேவனுடைய அன்பை போட்டு கலக்குறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த அது ஃபுல்லா என்ன ஆயிடுச்சுங்க? புளிச்சு போச்சு. அப்படின்னா அந்த அளவுக்கு உபதேசம் என்ன ஆயிடுச்சுன்னா கெட்டு போயிடுச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, அதுதான் அந்த ஒரு அந்தி கிறிஸ்து அமைப்பு. அவங்களுடைய அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்கும்போது, அந்த உபதேசத்து மேல அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் எங்க கொண்டு போகுதுன்னு பார்க்கும்போது மரணத்துக்கும் பாதாளத்துக்கு தான் கொண்டு போகுது. அவங்களுடைய அந்த டெட் டாக்டரின்ஸ், செத்து போன உபதேசம் நம்ம பார்க்கிறோம். இதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பானவர்களே, இதை ஒருத்தர் காத்துக்கொள்ளும். அவங்க எப்படிதான் காத்துக்கொள்வாங்கன்னு பார்க்கும்போது அதுதான் தேவனை யாரை பயன்படுத்தினார்னு அந்த காலகட்ட சபையில பீட்டர் வால்டோவை பயன்படுத்தினார். உண்மையான வேத வசனத்தை அவர் என்ன பண்றாருன்னா போய் பிரீச் பண்றாரு. அப்ப அந்தி கிறிஸ்து அமைப்பு என்னத்தான் அவங்க போதிச்சாங்கன்னு பார்க்கும்போது பாய்சன், அப்படியே சொல்றாங்க, papacy as poisoned the food. அதுதான் என்னன்னு பார்க்கும்போது இந்த புளித்த மாவு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பை போட்டு புளிக்க வச்சுட்டாங்க. ஒருத்தர் அதை உட்கொண்டாலே அவங்களுடைய நிலை என்ன ஆகும்னு பார்க்கும்போது ஆவிக்குரிய மரணம். ஆனா பீட்டர் வால்டோவோ அவர் கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா வசனத்தை வசனமாக, ஏற்றகால ஆகாரமாக, ஒரு சுத்தமான உணவாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா தொடர்ச்சியா போதிச்சுன்னு வந்தது நம்ம கவனிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். பாதாளம் ஆண்பின் சென்றது, பட்டியத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களாய் கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, இப்ப நம்ம கவனிக்கும் போது வசனம் கொஞ்சம் முன்ன பின்ன தமிழ்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பூமியில 1/4 பங்கு அப்படின்னா 4th part of the earth. பூமியில 1/4 பங்கு 4th part of the earth அப்படின்னா இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா பூமியில 4வது பங்கா வந்து இவங்க இருந்தாங்களாம் அதிகாரத்துல. யாரு? இந்த போப்பு மார்க்கம். நல்லா நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். பூமியில 4வது பங்கா யார் இருந்தாங்கன்னா இந்த போப்பு மார்க்கம் இருந்தாங்க. மறுபடியும் நான் சொல்றேன், பூமியில 4வது பங்கா யார் இருந்தாங்க? போப்பு மார்க்கம். ஏன் இதை நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கும் போது, இந்த பூமியில அவங்க அதிகாரமா 4வது பங்கா இருந்தாங்கன்னா இவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம், ஒரு சின்ன கடுகு என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய மரம் ஆயிடுச்சுன்னா இவங்க மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷனா மாறிட்டாங்க. இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம் என்னன்னா, யார வேணா நியாயத்தி இருக்கலாம், யார வேணா அவங்கள மாத்தலாம், காலங்களையும் பிரமாணங்களையும் மாத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு வந்துருச்சு? இந்த போப்பு மார்க்கத்துக்கு வந்துருச்சு. அதோ பூமியில 4வது பங்குன்னு சொல்லும் போது பூமினா என்ன குறிக்குதுன்னா, இந்த சொசைட்டி இருக்கக்கூடிய ஜனங்களை இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆட்சி செய்யறாங்க. இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா 4வது பங்கா இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதாவது நமக்கு தோணுதா? 4வது பங்கு, 4வது அப்படின்னு சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளோட மைண்ட் எங்க போனோம்? தானியேல் தீர்க்கதரிசனத்துக்கு போனோம். ஏன்னா இவங்க தான் வந்து உலக பேரரசுல எத்தனாவது இடத்துல வராங்கன்னா 4th பிளேஸ்ல வராங்க. யாரு? ரோமர்கள். ஆனா அதுல நம்ம கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அன்பான சகோதர சகோதரிகளே. அந்த பின்னாடி பார்த்த 3 பேரரசர்களுக்கும் இந்த 4வது பேரரசுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அதாவது நம்ம கவனிக்கும் போது அன்பானவர்களே, அந்த ஒரு நிலையில நம்ம கவனிக்கும் போது கூட தங்கம், வெள்ளி, வெங்கலம் மற்றும் இரும்பு அது ஒரு கோணத்துல இருந்தாலும் இவங்களுடைய ஆட்சி முறைகள் பார்க்கும் போது டோட்டலா வந்து இவங்க டிஃப்ரெண்ட். அவங்களாம் வந்து ராஜாக்களா இருந்தாங்க. ஆனா இவங்க என்ன ஆயிட்டாங்க? இதான் ரொம்ப முக்கியம். இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா ராஜாக்களே ஏற்படுத்துறவங்கள மாறிட்டாங்க. இது வந்து தீர்க்க தரிசனங்களை நம்ம கவனிக்கும் போது 4th part of the earth. இது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு
மிக பயங்கரமான ராஜ்யம் யாருதுன்னு பார்க்கும்போது இந்த போப்புமார்கள் தான். இதுதான் நம்ம தானியல்ல நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இவங்க எப்படி 4th பார்ட் 4வது பங்கு இவங்க எப்படி அடைஞ்சாங்க நம்ம கவனிக்கும் போது ஒரு சரித்திரத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இஸ்ரேலுக்கு தேவன் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது அந்த புறஜாதி காலத்தை கொண்டு வந்தார். கவனிக்கிறோம் இல்லைங்களா? அந்த ஒரு ஏழத்தனை தண்டனை காலம் எதேக்கியா ராஜாக்கு பிறகு இஸ்ரேல் தேசம் யார் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டதுன்னா பாபிலோனுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மேடோ பர்ஷியா, அதுக்கப்புறம் கிரேக். அந்த ஒரு கிரேக்கோடைய சாம்ராஜ்யத்துலதான் ஒரு மிகப்பெரிய மாற்றுதல் நடக்குது. அதாவது கிரேக்கோடைய சாம்ராஜ்யத்துல ஒரு மிகப்பெரிய ராஜா, அதாவது மிக முக்கியமான ராஜா அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டருக்கு என்ன இருந்தாங்கன்னு பார்க்கும்போது ஒரு 4 ஜெனரல் இருந்தாங்க. அலெக்சாண்டருக்கு ஒரு 4 ஜெனரல்னா அந்த 4 விதமான சேனாதிபதிகள் இருந்தாங்க. அந்த 4 ஜெனரல் தான் ரொம்ப முக்கியம். அந்த 4 ஜெனரலுடைய பேரு பார்க்கும்போது லெஷிமியஸ், கெசண்டர், செலிலியஸ், தாலமி. இவங்க தான் அந்த 4 ஜெனரல்கள். இதுல என்ன நடக்குதுன்னு கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த 4வது பகுதி இந்த அந்திகிறிஸ்து அமைப்பு அவங்க எப்படி வந்தாங்கன்னா கசண்டர் எனக்கூடிய ஜெனரல் தான் பின் நாட்கள் அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா ரோமர்களா மாறிட்டாங்க. கசண்டர் எனக்கூடிய ஜெனரல் தான் பின் நாட்கள் அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னு பார்க்கும்போது ரோமர்களா மாறிட்டாங்க. இது குறித்து ஒரு தீர்க்க தரிசனமே இருக்கு. எங்கன்னா தானியேல் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். தானியேல் 8:22. அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது என்னவென்றால், அந்த ஜாதியிலே 4 ராஜாக்கள் எழும்பும், ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது. அப்படின்னா இது நம்ம கவனிக்கும் போது அலெக்சாண்டரோடைய அந்த ஒரு 4 முக்கியமான சேனாதிபதிகள் மத்தியில தான் என்ன ஆயிட்டாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஒரு ரோமர் எனக்கூடிய ஒருத்தர் வெளியே வந்தாங்க. கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா நம்ம தியானிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் மறுபடியும் நமக்கு என்ன ஒரு உறுதியா சொல்லுதுன்னு கவனிக்கும் போது மற்ற பேரரசர்களை பார்க்கிலும் இந்த ரோம் பேரரசு மிக 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 விசித்திரமானது. இது வரைக்கும் நடக்காத காரியங்கள் எங்க நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த ரோம் பேரரசுக்கு மத்தியில் நடக்குது. நிறைய வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். தானியேல் 7:3. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. 7:3 தானியேல் 7:3 7:23. அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். இந்த ராஜ்யம் தான் நம்ம கவனிக்கும் போது இது முற்றிலும் டிஃப்ரெண்ட். அது பாபிலோன் மாதிரி இருக்காது, மேடோ பர்ஷியா மாதிரி இருக்காது, கிரேக் மாதிரி இருக்காது. ஆனா இது முற்றிலும் வேற மாதிரி இருக்கும். 24 நம்ம வாசிக்கலாம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு. சோ நம்ம கவனிக்கும் போது அந்த ஒரு சின்ன கொம்பு, அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு அது வெளியே வரும்போது 3 ராஜாக்கள் என்ன பண்ணிடுது, கவுத்து போட்டு. இன்னொரு வசனம், சில வசனங்கள் நம்ம கவனிக்கும் போது தானியேல் 7:6 வாசிக்கலாம். அதன் பின்பு சிவிங்கம் போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் சேட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. 8:9 தானியேல் 8:9. அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்கிற்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்திற்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. இதுதான் அந்தி கிறிஸ்து அமைப்பு.
சின்ன கொம்பா எழும்பிட்டு அது தெற்கு போயிட்டு அது அப்படியே எங்க போயிடுச்சுங்க, கிழக்கு. அப்படியே கிழக்கு நோக்கி போயிடுச்சு. அதுதான் அந்தி கிறிஸ்து அமைப்பு நம்ம பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் இல்லாத வேறொரு பேர்களிடமாய் தண்டிப்போம். கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரே கருத்து தான். அந்த கிரேக்க ராஜ்யத்துக்குள்ள ஒரு அந்த அவங்களுடைய ஒரு ஜெனரல்ல இருந்து வெளியே வந்தது என்னங்க, ரோம். அப்படி ரோம் அது வெளியே வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, மத்த ஜாதிகளை மத்த சாம்ராஜ்யங்களை பார்க்கணும் இது எப்படி இருந்துச்சு, ஒரு வித்தியாசமாக வேறுபட்டு இருந்தது நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது அன்பானவர்களே, தீர்க்க தரிசனத்தை நம்ம எடுத்து தியானிக்கும் போது தேவன் என்ன பண்றாருன்னா 1-2 சாட்சிகளை அவர் சேர்க்கிறார். ஒருவேளை இவங்க தான் அந்தி கிறிஸ்து அமைப்பு, எப்படித்தான் நம்ம உறுதி செய்யலாம், இவங்களுடைய உபதேசம் ஒரு பாலாக்குகிற அருவருப்பு எப்படித்தான் நம்ம உறுதி செய்யலாம்னு பார்க்கும்போது வேத வசனத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தானியேல், எசேக்கியேல், வெளிப்படுத்தல் இதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, தீர்க்க தரிசிகளும் தீர்க்க தரிசனங்களும் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒரு சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம் மிக பெரிய சாம்ராஜ்யமா இருக்கும். இவங்களுடைய காரியங்கள், இவங்களுடைய கையாளக்கூடிய நிலைகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது அதுதான் நம்ம அடுத்த வசனத்துல பார்க்கணும். இவங்களுடைய எப்படி ஜனங்களை இவங்க கையாளுவாங்கன்னா சில ஒரு 4 பாயிண்ட் சொல்றாரு, நம்ம வாசிக்கலாம் ஒவ்வொரு பாயிண்டா. வெளிப்படுத்தின விசேஷம் 6-8. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் தாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகத்தினாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க பார்க்கும்போது அந்த பூமியில இருக்கக்கூடிய ஜனங்களை கட்டுப்படுத்தி இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுப்பாங்க. அப்படின்னா இது நம்ம கவனிக்கும் போது இது முற்றிலுமா எப்படி இருக்கு, ஒரு அடையாள பாஷையா இருக்கு. யார் இவங்க கவனிக்கும் போது இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிச்சா, அந்த அளவுக்கு இவங்க எப்படி அவங்க உருவாகிட்டாங்க கவனிக்கும் போது சில பழைய ஏற்பாடு கால தீர்க்க தரிசனங்களை நம்ம வாசிக்கலாம். எரேமியா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நிறைய வசனங்கள் நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம். 14-12. அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை, அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்றார். இதை நம்ம கவனிக்கும் போது நம்ம கவனிச்சோம், இது அப்படியே எந்த கால சபைக்கு, தியேத்தரா சபையில என்ன ஆயிடுச்சு, பீட்டர் வால்டோட டைம்ல என்ன ஆயிடுச்சு, பஞ்சம் வந்துச்சு. பீட்டர் வால்டோட டைம்ல என்ன ஆயிடுச்சு, பூபாலிக் எனக்கூடிய கொள்ளை நோய் வந்துச்சு. பீட்டர் வால்டோட டைம்ல என்ன ஆயிடுச்சுங்க, அந்த ஒரு யுத்தம் 100 வருட யுத்தங்கள்லாம் என்ன ஆயிடுச்சு, நடந்துச்சு. அப்படின்னா தேவன் என்ன பண்றாருன்னா அவருடைய நாட்கள்ல இந்த அந்தி கிறிஸ்து தலை தூக்கி நின்னாலும் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவங்களை தண்டிக்கிறார். 15:2 நம்ம வாசிக்கலாம். எரேமியா எங்கே புறப்பட்டு போவோம் என்று இவர்கள் உன்னை கேட்டால் நீ அவர்களை நோக்கி, சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்திற்கு ஏதுவானவர்கள் பட்டயத்திற்கும், பஞ்சத்திற்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும் நேராய் போக வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். 24:10. ஜெரமியா 24:10. அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்தில் அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாக மட்டும் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 29:17. இதோ நான் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயும் அவர்களுக்குள் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புசிக்கத்தக்கதாய் கெட்டுப்போன அத்திப்பழங்களுக்கும் அவர்களை ஒப்பாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எசேக்கியேல் 5:12.
உன்னிலே 1/3 கொள்ளை நோயால் சாவார்கள். பஞ்சத்தாலும் உன் நடுவிலே மடிந்து போவார்கள். 1/3 உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள். 1/3 நான் சகல திசைகளிலும் சிதறி போக பண்ணினேன். அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன். கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டு காலங்களையோ பிரமாணங்களையோ உபதேசத்தையோ அவங்க மாத்தினாலும் தேவனுடைய கோபாக்குனே அவங்க மேல என்ன இருக்கு, தொடர்ச்சியா அவங்க மேல இருக்கு. நம்ம கவனிக்கிறோம். இதுதான் நம்ம பீட்டர் வால்டோவுடைய நாட்களை நம்ம கவனிக்கும் போது மிகப்பெரிய பஞ்சமோ மிகப்பெரிய ஒரு கொள்ளை நோயும் மிகப்பெரிய யுத்தங்களும் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அந்த காலகட்டத்துல ஏற்றுக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு அந்தி கிறிஸ்து அமைப்பு மாறாக உண்மையான சபைக்கு இவங்க எப்படி இருந்தாங்க கவனிக்கும் போது 4 விதத்தை அவங்க பயன்படுத்தினாங்க. உண்மையா சத்தியத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் மேல என்னன்னா, முதல் அவங்க பட்டயத்தினால் வெட்டினாங்க. கில்லிங் வித் ஸ்வாட் எது குறிக்குது? பொதுவா வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒருத்தரை கொலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அது 2 விதத்துல நடக்கும். ஒண்ணு லிட்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள சாகடிச்சிடுவாங்க. 2வது கொலை அப்படின்னு சொல்லும் போது இது எதை குறிக்குதுன்னா அவங்களுடைய நல்ல பேரை கெடுக்கிறது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா உடைமைகளையும் இவங்க பறிச்சு கொள்றது, அவங்களுடைய விசுவாசத்தை சீர்கொலைய வைக்கிறது. இதெல்லாம் கொலைக்கு சமானமா இருக்க நம்ம பாக்குறோம். அப்படின்னா இவங்க முதல்ல கையாண்டக்கூடிய அந்த ஒரு கத்தி, அந்த ஒரு ஸ்வாட் என்னன்னு கவனிக்கும் போது அந்தி கிறிஸ்து அமைப்பு பொதுவா உபதேசத்தை கலப்படப்படுறதுல அவங்கள விட்டா வேற யாருமே இல்லை. அந்த அளவுக்கு நாஸ்தி பண்ணக்கூடிய நபர்கள் தான் அவங்க, அந்த போப்பு மார்க்கம். அதனால உண்மையான வேத வசனங்கள் பைபிள் எனக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது ஒரு செத்த பாஷையாகத்தான் இருக்கிறாங்க. யாரெல்லாம் பைபிள் எடுத்து படிக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்க்கும்போது அந்த சபையை விட்டு நீக்கிடுவாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னா சீர்குலைப்பாங்க. இல்ல அந்த ஜனங்க மத்தியில பேசக்கூடாது பழகக்கூடாது நீங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது தள்ளி வச்சிருக்காங்க. இதுதான் கொலைக்கு சமானம். இது இனிஷியல் ட்ரீட்மெண்ட் தான். என்ன பண்ணுவாங்கன்னா முதல் வார்னிங் கொடுக்குவாங்க, நீ இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. பேப்பல் புல்ஸ் அனுப்புவாங்க, லெட்டர் வடிவமா அனுப்புவாங்க. இது அவங்க ஏற்படுத்தி வச்ச முதல் அதிகாரம். 2வது நம்ம பார்க்கும்போது பஞ்சம். ஒருவேளை அந்த போப்பு மார்க்கத்துக்குள்ள மாட்டிருந்த உண்மையான சபையோடைய நிலை அப்படின்னா சத்தியத்துக்காக பஞ்சம் தான், உண்மையான உபதேசமே இல்லை, அவங்களுக்கு தேவையான அடிப்படையான சத்தியங்கள் இல்லை. ஆனா அவங்களுடைய உபதேசம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது they are very dogmatic. அப்படின்னா என்னன்னா அவங்க சொன்னது தான், மாத்தவே முடியாது. அவங்க ஒரு கட்டளை போட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு, யாருக்காகவும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மாற மாட்டாங்க. இது ஒரு உண்மையான பரிசுத்தவான்களுக்கு அது ஒரு சரியான இடம் இல்லை. மாறாக என்ன நடந்துச்சு, சத்தியத்துல பஞ்சம். 3வது விஷயம் என்னன்னு கவனிக்கும் போது சாவு. இது லிட்டரலா மரணம் தான். ஒருவேளை நீங்க சத்தியத்தை நீங்க தியானிக்கிற மாதிரி இருந்து வசனத்தை நீங்க தொடர்ச்சியா வாசிக்கிற மாதிரி இருந்து அந்த போப்பு மார்க்கத்துக்கு எதிராக நீங்க செயல்படுறது போல இருந்துச்சுன்னா மரணம் நிச்சயம். அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு போட்டுருவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு விதமான கையாளுனா கூட 4வது விஷயம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். 4வது எப்படி பண்றாங்க, துஷ்ட மிருகத்தினால, வித் த வைல்டு பீஸ்ட் ஆஃப் எர்த். துஷ்ட மிருகத்தினாலன்னு சொல்லும் போது நம்ம என்ன பொதுவா நினைச்சுப்போனா துஷ்ட மிருகம்னா வைல்டு பீஸ்ட்னு டிரான்ஸ்லேஷன் நம்ம கவனிக்கும் போது ஒரு சிங்கமோ கரடியோ அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா அதை பார்க்கலும் ஒரு துஷ்ட மிருகம் இருக்கு. அதுதான் நம்ம எங்க வாசிக்கிறோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்களை வாசிக்கலாம். ரெவலேஷன் 12th chapter 12 and 13. ஆகையால் பரலோகங்களே, அவைகள் வாசமா இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலு சர்ப்பமானது தன் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. இதுதான் நம்ம கவனிக்கும் போது அந்த வலு சர்ப்பம்
அதுதான் அந்த துஷ்ட மிருகம். இது யாருன்னு கவனிக்கும் போது சாத்தான் சொன்னாலும் சாத்தான் பின்னாடி இருக்கக்கூடிய சிவில் பவர், பூமியில இருக்கக்கூடிய ராஜாக்கள் தான் யாருங்க? இந்த வலு சர்பம். அதாவது அந்தி கிறிஸ்து அமைப்பு. இந்த 12ஆம் அதிகாரத்துல அந்த ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியா இருந்து அந்த பிள்ளைய பிறரா பாத்தீங்களா, அதுதான் அந்தி கிறிஸ்து. அந்த பிள்ளையும் இந்த வலு சர்பமும் சேர்ந்து அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க? வனாந்திரத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, போப்பு மார்க்கம் என்ன சொல்லுதோ, அந்த பாப்பசி என்ன சொல்லுதோ அதுதான் யார் செய்யணும்? ராஜாக்கள் செய்யணும். இவங்களை கொன்னுடணும். அதுதான் பூமியில இருக்கக்கூடிய கொடிதான மிருகம். அந்த மாதிரி ஒரு மிருகம் போல ஒரு ஆட்சி போப்பு மார்க்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது கையாண்டுட்டாங்க. நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு சத்தியம் தான். நம்ம தொடர்ச்சியா நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்த ஒரு சத்தியம் தான். ஆனா இந்த முத்திரையுடைய பார்வையில நம்ம கவனிக்கக்கூடிய காரியம் என்ன, எடுக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த வசனத்துல நம்ம கவனிக்கும் போது உபதேசத்தை செத்த ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க போப்பு மார்க்கம். அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு அதிகாரம் மத்த மிருகத்தை பார்க்கிலும், அதாவது மத்த ராஜ்யங்களை பார்க்கிலும் இவங்க எப்படி இருந்தாங்கன்னா கொடிதும் பயங்கரமா இருந்தாங்க. இவங்களுடைய கையாளுகள், அதாவது இவங்க எடுத்த டூல் எப்படி இருந்துச்சுன்னா, ஜனங்களை அவங்க நல்ல பேரை கெடுக்கிறாங்க. ஒருத்தர் உண்மையான சத்தியத்துல இருக்கிறவங்களை தள்ளி வைக்கிறாங்க. சரியான ஆவிக்குரியமான ஆகாரத்தை தருதில்ல. ஒருவேளை அவங்க சத்தியத்துக்காக நிக்கிறேன்னு தெரிஞ்சா கொலை செய்யறாங்க, இந்த பூமியோடைய ராஜாக்களுடைய உதவியோட. இந்த மாதிரி ஒரு சூழல்ல சபை போயிட்டு இருக்கும் போது என்ன நடக்குது? என்ன தேவன் பண்ண போறார்? ஒருவேளை இவ்வளோ நம்ம தியானிச்சது கண்டிப்பா ரொம்ப ஹிஸ்டரியும் வசனங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் போரா இருக்கும். இதுக்கு மேல தேவன் என்ன பண்ண போறார்? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு 7 முத்திரையில முதல் 4 முத்திரை மறுபடியுமாக நம்ம ரிவிஷன் பண்ணும் போது வெள்ளை குதிரை சிவப்பா மாறிச்சு, சிவப்பு குதிரை கருப்பா மாறிச்சு, கருப்பு குதிரை வெளுத்து போயிடுச்சு, செத்து போன நிலையில போயிடுச்சு. ஒவ்வொரு தூதர்களும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய ஏற்றகால சத்தியத்தை கொடுத்து அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை அங்க இருக்கக்கூடிய உண்மையான பரிசுத்தவான்கள், புதிய சிருஷ்டிங்களை அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சத்தியத்துல கொண்டு போகும்போது ஒரு முக்கியமான நிகழ்வை நம்ம மறக்கக்கூடாது. இவங்க கை வச்ச ஒவ்வொரு விஷயமும் என்னன்னு பார்க்கும்போது தேவனுடைய 4 குண லட்சத்து மேல கை வச்சுக்கிறாங்க. கவனிங்க நல்லா. எபேசு தேவனுடைய வல்லமையினால எப்போ பரிசுத்த ஆவி அந்த பெந்தகோஸ்ட் நாள்ல வந்துச்சோ அப்போ துவங்குச்சு உண்மையான சுத்தமான உபதேசம். அந்த சுத்தமான உபதேசம் நெக்ஸ்ட் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது சிவப்பா மாறுச்சுன்னா தேவனுடைய நீதி, தேவனுடைய வசனங்கள் முழுவதும் அவருடைய நீதியும் நியாயமும் தான் இருக்கு. அந்த நீதி நியாயமா இருக்கக்கூடிய வசனத்துக்குள்ள என்ன வந்துருச்சு? பாவம் உள்ள வந்துச்சு. தேவன் விடுவாரா? கண்டிப்பா விட மாட்டார். நெக்ஸ்ட் தேவனுடைய குணலட்சணமா இருக்கக்கூடிய மிகப்பெரிய குணலட்சணம் அன்பான தேவனை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க மாத்திட்டாங்க. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்த உண்மையான தேவனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது நரக போதனையோ இல்ல அந்த ஒரு புழுகேற்றையோ இல்ல வேற என்ன பண்ணிட்டாங்க, அன்றாட பலி நீக்கிட்டு பாலாக்குகிற அருவருப்பை கொண்டு போது அவருடைய அன்பு என்ன ஆயிடுச்சாங்க, மறைக்கப்பட்டுச்சு. இப்ப தேவனுடைய ஞானம் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது சத்திய அறிவே இல்லாத என்ன பண்ணிட்டாங்க, முழு அதிகாரமா இந்த தியேட்டரால இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் கஷ்டப்பட்டுனே இருக்கும் போது இப்போ தேவனுடைய 4 குணலட்சணம் என்ன ஆயிடுச்சு, டோட்டலா மறைக்கப்பட்டதுனால இப்போ தேவனே இறங்கி நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னா அந்த காலத்துக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்றாரு. யாருக்கு? அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் 4 குதிரைகள் அவங்க எப்படி ஸ்பிரிச்சுவலா உபதேசம், சுத்தமான உபதேசம் அப்படியே கீழ்த்தரமா போச்சோ, எபேசு, சிமர்னா, பெர்கமு, தைத்ரா ஸ்பிரிச்சுவல் அப்படியே டிக்ளைன் ஆச்சோ,
நெக்ஸ்ட் வரக்கூடிய 3 முத்திரைகள்ல அப்படியே ஆவிக்குரிய விஷயம் ஆகும், அப்படியே மேலோக்கி வரும். எப்படி மேலோக்கி வரும்னு பார்க்கும்போது மறுபடியும் நினைவு கூறுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. பாருங்க, அவள் மனம் திரும்பும் படிக்கு அவளுக்கு என்ன பண்ணாரு? தவணை கொடுத்தாராம், ஸ்பேஸ் ஆஃப் டைம் கொடுத்தாராம். யாருக்கு? அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? உபதேசத்தை கீழ்த்தரம் பண்ணி 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 கடைசியில அந்த உபதேசம் செத்து போன நிலைக்கே போயிடுச்சு. அந்த குதிரை மேல உட்காந்து ஒரு பேரு என்ன ஆயிடுச்சு? சாவு தான், டெத்து தான். அந்த அளவுக்கு கீழ்த்தரமா பண்ணுதுன்னா தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, எப்ப தியேத்தரா சபை தூங்கிடுச்சோ, தியேத்தரா சபை எப்ப தூங்கிடுச்சோ, தேவனோட ஞானம் மறைக்கப்பட்டுச்சோ, இதுக்கு மேல சபையோட நிலை இப்படி போச்சுன்னா புதிய சிருஷ்டிக்கு ஆபத்துன்னு தேவன் எப்போ புரிஞ்சுக்கினாரோ, அந்த அந்தி கிறிஸ்துக்கு என்ன பண்ணிட்டாரு? டைம் கொடுத்துட்டாரு, ஸ்பேஸ் ஆஃப் டைம். தீர்க்க தரிசனத்துல ஒரு டைம் அப்படின்னு சொன்ன எத்தனை வருஷம்? 360 வருஷம். தியேத்தரா சபை தூங்கின காலம் எப்போன்னு பார்க்கும்போது 1157. அங்கத்துல இருந்து நம்ம ஒரு 360 வருஷத்தை கால்குலேட் பண்ணோம்னா 1517வது ஆண்டு வந்துடும். அப்படி 1517வது ஆண்டுல யார் உள்ள வந்துருவார்னா, மார்ட்டின் லூத்தர் உள்ள வந்துருவார். அப்படி மார்ட்டின் லூத்தர் உள்ள வந்துட்டா என்ன ஆகும்? என்ன நடக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் 6ஆம் முதிரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்து, சூரியன் கருப்பும் கம்பளியை போல கருத்தும் சந்திரன் ரத்தம் போலும் ஆயிற்று. இப்ப 6ஆம் முத்திரை ஒடிக்கும் போது பூமியில என்ன ஆயிடுச்சு? ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வந்துச்சு. கம்பளியை போல என்ன ஆயிடுச்சு? எல்லாம் கறந்து போச்சு. என்னது காரியம்? கவனிக்க போறோம், நம்ம ஸ்டடி பண்ண போறோம், கூடிய சீக்கிரத்துல ஸ்டடி பண்ண போறோம். அதே போல நம்ம சொன்ன மாதிரி அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த 4ஆம் முத்திரையோட முடிவுல, தியேத்தரா சபையோட முடிவுல ஒரு மிகப்பெரிய நிகழ்வு கவனிக்கும் போது என்னன்னா, தியேத்தரா சபை முடியுது. தியேத்தரா சபை முடியுது. அங்கேயும் ஒரு தீர்க்க தரிசனம் தேவன் வச்சிருக்கிறார். என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேலானது மனுஷனை கொட்டும் போது உண்டாகும் வேதனை போல் இருக்கும். இப்போ கவனிக்கும் போது அந்தி கிறிஸ்து அமைப்பு இவ்வளவா சபையை துன்புறுத்தினாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, தியேத்தரா சபையோட முடிவுல சொல்றாரு, சர்தை சபையோட ஆரம்பத்துல சொல்றாரு, 5 மாசம் வெயிட் பண்ணுங்க, 5 மாசம் நீங்க வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு அவங்களுடைய எப்படி இருக்கும்னா, அவங்களுடைய வேதனை எப்படி இருக்குன்னா, தேல் கொற்ற அனுபவம் தான். அதாவது திருடனுக்கு தேல் கொட்டா எப்படி இருக்குங்க, அவர்னால கத்த முடியுமா? அந்த மாதிரி அந்தி கிறிஸ்து அமைப்பு என்ன ஆவாங்க? அமைதியாயிடுவாங்க. அப்படின்னா அந்த 5 மாசம் கணக்கு நம்ம கவனிக்கும் போது கூட 5 மாசம் இன்டு 30, 5 இன்டு 30, 150 வருஷம் பிறகு தியேத்தரா சபையோட முடிவு, சர்தை சபையோட ஆரம்பம் கவனிக்கும் போது மறுபடியும் யார் உள்ள வந்துடுறாரு? மார்ட்டின் லூத்தர் உள்ள வந்துடுறாரு. அவர் உள்ள வந்துட்டு பிறக்க மிகப்பெரிய புரட்சி என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு எதிராக அடுது. சோ கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம தியானிச்ச ஒரு பாயிண்ட், ரொம்ப முக்கியமான காரியம் கவனிக்கும் போது, எப்படி அந்த உபதேசம் எப்படி ஆயிடுச்சுன்னா சீர்கட்ட நிலைக்கு போயிட்டு தேவன் என்ன பண்றாருன்னா, மறுபடியும் அவர் என்ன பண்றாருன்னா, தங்களுடைய உண்மையான சபைக்காக எப்படி அந்த உபதேசத்தை சீராக கொண்டு வரார்தான் இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்த்த இந்த 4 குதிரை. இப்போ நம்ம ஒரே ஒரு காரியம் பண்ணலாம். என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும்
தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். இப்ப நெக்ஸ்ட் என்னன்னு கவனிக்கும் போது 5ஆம் முத்திரை ஒடிக்கும் போது சில விட்னஸ் கேக்குறாங்க, இவ்வளவு நாள் இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு பலியாகனவங்களுடைய சாட்சி இது நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த வாரம் தியானிக்க போறோம். ஏன்னா தேவனுடைய உண்மையான ஜனங்கள் மரிக்கும் போது அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் தேவன் என்ன பண்ண மாட்டாரு, அழிக்க மாட்டார். இப்போ நெக்ஸ்ட் வரக்கூடிய பாடங்கள்ல எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது அந்தி கிறிஸ்து அமைப்பு உண்மையான சபையை டச் பண்ணதுனால அவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா தொடர்ச்சியா தியானிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்களாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்திற்காக ஒரு தனிப்பட்ட ஜெபத்தை நீங்க நினைத்துக் கொள்ளுமாறு தன்னுடைய கேட்டுக்கொள்கிறேன். தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப கடினமான தீர்க்க தரிசனங்கள் தான். நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு தேவையான சக்தி பலன் பரிசுத்தாவி தேவன் தொடர்ச்சியா நமக்கு தர தேவனிடத்துல நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.